உலக பொருளாதாரத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு தன் ஆதிக்க கரங்களால் பிற நாடுகளை தன் விருப்பப்படி ஆட்டம் போட வைக்க நினைத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு எதிர்பாராத ஒரு ஹிமாலய சவால் முளைத்திருக்கிறது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை நிறுத்துவதாக கூறிக்கொண்டு ரஷ்ய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழும் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை மொத்தமாக முடக்க அவர் போட்ட கணக்குகள் தற்பொழுது அவர்களுக்கே வினையாக முடிந்திருக்கின்றன. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் இந்தியா உள்ளிட்ட 5 முன்னணி நாடுகள் மீது 100% அபராத வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் அதிரடி மசோதாவை கொண்டு வந்து உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலை விடுத்தார். வல்லரசு நாட்டின் இந்த மிரட்டலால் நாடுகள் அஞ்சி நடுங்கும் என்று ட்ரம்ப் கணக்கு போட்டார். ஆனால் அவர் தொடுத்த அந்த பொருளாதார கணை இப்பொழுது ஒரு பூமரங் போல திசை மாறி வந்து அமெரிக்க டாலரின் உலகளாவிய ஆதிக்கத்தின் மீதே மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. காலங்காலமாக சர்வதேச வர்த்தகம், உலகளாவிய நிதி அமைப்புகள் மற்றும் வர்த்தக பரிவர்த்தனைகள் அனைத்தும் அமெரிக்க டாலரையே முதன்மை நாணயமாக சுற்றி இயங்கி வருகின்றன. இதனால் அமெரிக்கா விதிக்கும் பொருளாதார தடைகள் என்பவை மற்ற நாடுகளின் பொருளாதாரத்தை முடக்கும் சக்தி வாய்ந்த பேர் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வந்தன. ஆனால் இந்த தடைகளை அமெரிக்கா இடைவிடாமல் ஒரு அரசியல் ஆயுதமாகவே பயன்படுத்த தொடங்கியதால் உலக நாடுகள் அனைத்தும் அதிர்ச்சியிலும் பெரும் கவலையிலும் ஆழ்ந்தன. அமெரிக்காவின் இந்த அதிரடி கெடுபிடிகளுக்கும் மிரட்டல்களுக்கும் இனிமேலும் பணிந்து போவதில்லை என்ற உறுதியோடு டாலருக்கு பதிலாக மாற்று நிதி அமைப்புகளையும் மாற்று வர்த்தக வழிகளையும் சர்வதேச நாடுகள் தீவிரமாக தேடத் தொடங்கிவிட்டன. அமெரிக்காவின் கடுமையான தடைகளை எதிர்கொண்டு வரும் ரஷ்யா, ஈரான், பெலாரஸ் போன்ற நாடுகள் ஏற்கனவே டாலர் பயன்பாட்டை முற்றிலும் புறக்கணித்துவிட்டன. இதில் மிக முக்கியமான திருப்புமுனையாக ஆசியாவின் பொருளாதார பெரும் சக்திகளான இந்தியாவும் ரஷ்யாவும் டாலரின் தயவே இல்லாமல் தங்கள் சொந்த உள்ளூர் நாணயங்களான ரூபாய், ரூபில் மூலமாகவே பில்லியன் கணக்கிலான வர்த்தகத்தை நேரடியாகவும் வெற்றிகரமாக செய்யவும் தொடங்கின. பல நாடுகளில் இந்தியா ரூபாயைத்தான் வர்த்தகத்தை மேற்கொண்டு வருகிறது. டாலரை மையமாக கொண்டு இயங்கிய உலக வர்த்தக கட்டமைப்பு தற்பொழுது பல துருவ நாணயங்களை நோக்கி அதிவேகமாக நகரத் தொடங்கியுள்ளது. உலகளாவிய அந்நிய செலாவணி கையிருப்பில் டாலரின் பங்கு 50% தற்பொழுது இருக்கிறது. இந்த முதன்மை தன்மையையும் உலக நிதியமைப்பில் அமெரிக்கா பெற்றிருக்கும் ஒட்டுமொத்த ஆதிக்கத்தையும் எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் துடிக்கிறார். ஆனால் எல்லை மீறிய இந்த அதிரடி பொருளாதார தடைகளும் மிரட்டல்களும் நீண்டகால அடிப்படையில் அமெரிக்க பொருளாதாரத்திற்கே மீள முடியாத பெரும் சிக்கல்களை உருவாக்கிவிடும் என்றும் டாலரின் உலகளாவிய பேரரசுக்கே இது சாவுமணி அடித்துவிடும் என்றும் அமெரிக்காவின் உள்நாட்டு நிதித்துறை அதிகாரிகளே பகிரங்கமாக எச்சரிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உலகை மிரட்டி தன் வழியில் கொண்டு வர நினைத்த ட்ரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கை சர்வதேச அரங்கில் அமெரிக்காவையே தன் சொந்த பொறியில் சிக்க வைத்து டாலரின் சாம்ராஜ்யத்தையே ஆட்டம் காண வைத்துவிட்டது.